மகா சிவராத்திரி அன்று இரவு இந்த நேரத்தை மட்டும் தவற விட்டு விடாதீர்கள். அன்று இரவு முழுவதும் விழித்திருக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தில் மட்டுமாவது தூங்காமல் இருங்கள். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். அதில் 3வது காலமான லிங்கோத்பவா காலம்தான் முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில்தான் சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவாக ஜோதி பலம்பாக காட்சியளித்தார் என சொல்லப்படுகிறது. இந்த வருடம் இரவு 12, 16 முதல் 1, 6 வரை லிங்கோத்பவா காலம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நமது முதுகு தண்டை செங்குத்தாக வைத்து அமர வேண்டும். அமர்ந்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யுங்கள். தியானம் செய்ய முடியவில்லை என்றாலும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே உங்களை ஆதரிக்கும் நேரம் இது. சிவபெருமான் எப்படி ஒளியாக இந்த நேரத்தில் காட்சி கொடுத்தாரோ அதே போன்று அந்த ஒளி சக்தியான நமது உயிர் சக்தி நமது முதுகெலும்பு வழியாக மேலே செல்லும் நேரம் இது. அதனால இந்த நேரத்தை தவறவிடாமல் கட்டாயம் முதுகுத்தண்டை நேராக வைத்து அமர்ந்து பஞ்சாட்சரம் மந்திரமான ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் கட்டாயம் உணரலாம். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது 6 படை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.